எனக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு பெரியமா. என்னோட அன்பு கிடைச்சிடாதான்னு அவ தினம் ஏங்கிட்டு இருந்தா. ஸ்னேகாவோட உண்மையான முகத்தை எனக்கு காட்டினா. அதுக்கப்புறமா நான் ஸ்னேகாட்ட இருந்து முழுசா விலகிட்டேன். என்னையும் அறியாம சிந்து என் மனசை முழுக்க ஆக்கிரமிச்சிட்டா பெரியமா. நான் கூட சிந்துவெல்லாம் என் மனசை என்னைக்குமே ஏத்துக்காதுன்னு தான் நினைச்சேன். ஆனா என்னையும் அறியாம நான் அவளை ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டேன் பெரியமா. யாவது ஒரு நாளாவது கேட்டீங்களா பெரியமா? அப்படி நீங்க ஒரு தடவை கேட்டிருந்தீங்கன்னா என் வாழ்க்கை இன்னைக்கு நல்லா இருந்திருக்கும்ல. அன்னைக்கு நான் சொன்னதை கேட்காம அவ கழுத்துல தாலி கட்ட சொன்னீங்க. இப்பவும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம சிந்து என்கிட்ட இருந்து பிரிச்சு வச்சுட்டீங்க. என் வாழ்க்கையை நீங்க வாழவே விடல பெரியமா. வாழ்றதா சாகறதான்ற நிலைமையில கொண்டு வந்து நிறுத்திட்டீங்க. நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டு இந்த சூழ்நிலையிலையும் முடிவெடுக்க விடாம தடுத்தீங்க. நான் யாரு கூட வாழணும், யாரு கூட வாழக்கூடாதுங்கிற எல்லா முடிவையும் நீங்களே எடுத்துட்டீங்களே பெரியமா. நான் இருக்கேன். இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையா பெரிய? நான் இப்படிதான் வாழணுமா? பதிலா நீங்களே எனக்கு ஒரு விஷத்தை கொடுத்து கொண்டுலாமே. நான் நிம்மதியா செத்து போயிடுவேன்ல. இல்லையா, நீ ஐயா இந்த வார்த்தையெல்லாம் பேசுற? ஐயோ ஐயோ கடவுளே, நீ சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் ஊசியா என் நெஞ்ச கிழிக்குதே. நீ என் மேல வச்சிருக்கிற அன்பையும் மரியாதையும் நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கைய உன்னை வாழ விடாம எத்தனை நாளா உன்னை கொடுமைப்படுத்திருக்கனே. ஐயோ, நான் செஞ்ச தப்பால உன் மனசு எந்த அளவுக்கு வேதனைப்பட்டிருந்தா. ஐயோ, நீ இப்படி மனசொடைஞ்சு போய் பேசுவையா? சத்தியமா நான் சொல்றையா, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் எல்லா முடிவையும் எடுத்தேன். ஆனா உன் வாழ்க்கைய ஒட்டுமொத்தமா நான் சதைச்சிருக்கனேயா. ஐயோ, பெரிய தப்புதாயா. நீ இது பெரிய தப்புதான். நான் உனக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டேயா. எந்த ஒரு தாயும் தான் பிள்ளைக்கு செய்யக்கூடாத பெரிய பாவத்தை நான் பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிரு சிவா. இதனா உன் கால நினைச்சு கேக்குறேன், என்ன மன்னிச்சிரியா. பாருங்க பெரியவா. ஐயோ பெரியவா, எதுக்காக மகா ரூம்ல இருந்த கொசுவலை எடுத்த நீ? டாக்டர் தான் பண்ணாங்கன்னு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. இனிமே எதையாவது எடுத்தன்னு தெரிஞ்சது அடுத்த நிமிஷமே என்ன நடந்தாலும் சரின்னு உன்னை தெருவுல தள்ளி கதவை சாத்திடுவேன்.